எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய நேரங்களில் பேசுவோம். பெண்கள் தைரியமானவங்க, பெண்களுக்கு உரிமை இருக்குது, இல்லை பெண்கள் அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா குந்தவி தேவியார், வீரநாச்சியார் அப்படி இப்படி நிறைய பேர்த்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவோம், வீரத்துக்கான பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனில் வந்து எவ்வளோ பெண்கள் வந்து அவங்களுக்கு நினச்சவங்கள அவங்களுக்கு பிடிச்சவங்கள போட முடியுது, ஓட்டு போட முடியுது. ஓட்டுங்கிறது எவ்வளோ பெரிய உரிமை இல்லையா? நம்மளோட உரிமை இல்லையா? அந்த உரிமையை நம்ம வந்து நம்ம விருப்பத்துக்கு தப்போ சரியோ நம்மளுக்கு பிடிச்ச ஆளுக்கு நம்ம போட முடியுதா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரங்கள் இல்லை தான். என் வீட்டில் இருக்கவங்க அண்ணனோ அப்பாவோ வந்து இவங்களுக்கு போடு இப்படி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அந்த பெண்கள் செய்கிறாங்க இல்லையா? இன்க்ளூடிங் எல்லோரும் தான் நிறைய இடங்கள் செய்கிற அப்படி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. பெண்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு எல்லாம் நம்மள கொஞ்சம் யோசிச்சு நம்மளுக்கு பிடிச்ச ஆளுகள் எது நல்லா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி திருப்பி பழசமாகவே அரைச்சிட்டே இருந்தால் என்னங்க போகுது? கொஞ்சம் புதுசாக ஆளுகளுக்கு வந்து இடம் கொடுப்போமே, புதிய ஆளுகள் வரட்டுமே, யங்ஸ்டர்ஸ் வரட்டுமே, கொஞ்சம் மாற்றங்கள் வரட்டுமே. பழைய ஆள்களே வந்து அதே திருப்பி பண்ணிகிட்டு இருக்க போல புது விஷயங்களை கற்றுக்குவோம், புது விஷயங்களை வரவேற்போமே. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாற்றம் ஒன்றே மாறாது இல்லையா? மாற்றம் வந்தால் நல்லாயிருக்குன்னு நம்புகிறோம். பார்க்கலாம். நன்றி, வணக்கம். யோசிச்சு பாருங்கள்.